நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். சவால் விட்டால் மட்டும் போதுமா, அதில் ஜெயிச்சு காமிக்க வேணாம். அதுக்கு தான் இப்போ ஜீவா களம் இறங்கியிருக்காரு. அப்போதான் பேசின பேச்சை பொறுக்க முடியாத ஜீவா, நான் வாங்கி கொடுக்குற தாலியை தான் நீங்கள் மீனாட்சி கழுத்தில் பிரித்து கோக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு சவால் விட்டுட்டு வந்துட்டார். சரி, இவர் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா, டீ கடையில் நிற்கும்போது எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட் அவுட்டை பார்க்குறாரு. அதில் சிலம்பம் போட்டி நடத்துகிறதா போட்டிருக்கு. முதல் பரிசு 2000, ரெண்டாவது பரிசு 1,00,000, மூன்றாவது பரிசு 50,000 அப்படின்னு ஒரு கட் அவுட்டை பார்க்குறாங்க. இது நம்மளுக்குன்னு அடித்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜீவாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல சொல்கிறது, எல்லாருமே இந்த 2,00,000 பணத்துக்காக உயிர் போகிற அளவுக்கு அடிப்பாங்க. ஸோ இந்த போட்டியில் கலந்துக்கிறது தேவையான்னு கேட்குறாங்க. அட என்ன மாப்பிள்ளைங்களா இப்படி சொல்கிறீங்க, கண்டிப்பாக இந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டவே ஆகணும், இது எனக்கு தெரியாதா, ஜெயிச்சா 2,00,000 அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் அப்கமிங் எபிசோட் அப்படின்றது இந்த சிலம்பம் போட்டியில் ஜீவா கலந்துக்க போகிறாரு. அதில் ஜெயிக்க தான் போகிறாரு. அதில் இருந்து வரக்கூடிய பணத்தில் தான் இங்கே மீனாட்சிக்கு தாலி வாங்கி கொடுக்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.